அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 99, 100 அகழ்வரிகள். எச்சபை பொதுவென இயம்பினர் அறிஞர்கள், அச்சபை இடங்கொள்ளும் அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம்: ஞான சிதம்பரமாக விளங்குவது பொதுவென முன்வரியில் விளக்கப்பட்டது. அதாவது, ஞான பூரண ஆகாயமெனும் பொதுவே அறிவேனோ என்று விளக்கியிருந்தார். அந்த பொது எல்லோருக்கும் பொதுவானதே என இந்த வரியில் கூறப்படுகின்றது. இந்து கோயில்களில் இந்துக்கள் அல்லாதார் உள்ளே நுழையக்கூடாது என முன் வாயிலில் அறிவிப்பை காணலாம். கிறிஸ்துவ ஆலயங்களில் கிறிஸ்தவர்கள் மட்டுமே அங்கத்தினராக முடியும். முகமதியர் வணங்கும் தர்காவிலும் அந்த மதத்தவர் மட்டுமே வழிபட முடியும். ஒவ்வொரு சமயத்தவரும் தங்களுக்கு என ஆலயங்கள் அமைத்து கொண்டார்கள். எல்லா சமயத்தவரும் பேதமின்றி வணங்கக்கூடிய ஆலயங்கள் அல்ல இவை. வடலூரில் வள்ளலார் அமைத்த சத்திய ஞான சபை ஒன்றுதான் எல்லா ஜாதியினரும், எல்லா சமயத்தவரும், எல்லா மதத்தவரும் வந்து வணங்கக்கூடிய பொதுவான ஆலயமாகும். புறத்தே அறிஞர்கள் கூறுகின்ற பொதுவான சபை வடலூர் ஞான சபை ஒன்றே. அகத்தே உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம் என்பார் திருமூலர். இந்த மனித உடம்பிலே இறைவனின் இருப்பிடம் நெற்றியிலே உள்ள புருவ மத்தியே ஆகும். இந்துக்கள் நெற்றியிலே திருநீரும் திருமண்ணும் அணிந்து கொள்கின்றார்கள். கிறிஸ்துவர்களும் பரமபிதாவின் இருப்பிடமாக நெற்றியே சுட்டுகின்றார்கள். மகமதியரும் சலாம் என ஒருவரை ஒருவர் மரியாதை செய்வதும் நெற்றியை காட்டிதான். எனவே எல்லா சமயத்தவரும், எல்லா மதத்தவரும் நெற்றியே இறைவனின் இருப்பிடம் என வகுத்துள்ளனர். புறத்தே உள்ள ஆலயங்களில் சமயபேதம், மதபேதம் இருந்தாலும் அகத்திலே, அதாவது மனித தேகத்திலே சற்று மாறுபாடின்றி நெற்றியே இறைவனின் இருப்பிடமாக அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். முன்னரே கூறியது போல இந்துக்கள் அல்லாதார் உள்ளே நுழையக்கூடாது என அறிவிப்பை இந்துக்களின் ஆலயங்களில் காண்கின்றோம். மெக்காவிற்கு மகமதியர்கள் தவிர மற்றையோருக்கு அனுமதி இல்லை. கிறிஸ்துவ ஆலயங்களில் பிற சமயத்தார் செல்வதற்கு ஒருவேளை அனுமதித்தாலும் அந்த தேவாலயங்களில் கிறிஸ்துவர் அல்லாதார் பதிவு செய்து கொள்ளவோ வழிபாடு நடத்தி வைக்கவோ அனுமதி இல்லை. வழிபடும் ஆலயங்கள் சமய மத பேதத்துடன் விளங்குகின்றதே அன்றி சமரச நோக்குடன் இல்லவே இல்லை. எல்லா அறிஞர்களும் பொதுவான ஆலயம் என ஏற்றுக்கொள்ளக்கூடியது புறத்தே வடலூர் சத்திய ஞான சபை ஒன்றே. அவ்வாறே அகத்திலே அறிஞர்கள் அனைவரும் பொதுவென கூறுவது புருவ மத்தியே ஆகும். எந்த சபையே அறிஞர்கள் அனைவரும் பொதுவானது என கூறுகின்றார்களோ, அதாவது புருவமத்தியாகிய சிற்றம்பலம், அந்த சபையை இடமாக கொண்டு விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி இறைவரே. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம்.